காவேரியை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரிய வைங்க. இப்போ காவேரி மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. என்னதான் விஜய் நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாஸ்ட்ல எல்லாம் பேசினா கூட இப்போ வெண்ணிலாவை பார்க்குற விதத்தை வச்சு ஒன்றுமே புரியல காவேரிக்கு. இப்போ எல்லா விஷயத்தையும் நினச்சி காவேரி குழம்பிக்கிறாங்க. ராகினி ரொம்பவே குழப்பி விட்டாங்க இல்லையா, கான்ட்ராக்ட் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. டிவோர்ஸ்னு காதில் விழுந்தது. ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்ன உடனே நம்ம காவேரி ஃபேஸ் மாறிடுச்சு. ஸோ அந்த கான்ட்ராக்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராகினியும் ஒரு பக்கம் அடுத்து என்ன மிரட்டலாம், டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சு வச்சுருக்காங்க. இப்போ விஜய் வெண்ணிலாவை பார்த்து கவனிச்சுக்கிறாரு. மாத்திரை கூட கையில் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், என்ன கொடுமையான விஷயம் என்னென்னா, காவேரி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் வந்துட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த ரூமில் வச்சு தான் வெண்ணிலாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கிறப்ப இந்த ரூமுக்கு நான் அவளை கூட்டிகிட்டு பழையபடி ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு மனைவியாக அவங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ காவேரி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா கேட்டால் எப்படி, பெர்மிஷன்னா ஃபஸ்ட்டு கேட்டுட்டில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. பட் அது விஜய்க்கு புரிஞ்சிருது. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், எப்படியும் நீ தப்பாக நினைக்க மாட்டேன், பெர்மிஷன் கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் தான் நான் கூட்டிகிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராரு. இதெல்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணாலையுமே ஏற்றுக்க முடியாது. காவேரி வாயை பொத்திட்டு இதெல்லாம் நைட்டு நினச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பர்த்டே கிஃப்டெல்லாம் பண்ணார் இல்லையா விஜய், காவேரிக்கு வாட்ச் கொடுத்தது. அதே மாதிரி எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசில் அவர் வாய் விட்டு சொன்னது, இதே மாதிரி நம்ம இருப்போம் அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டது எல்லாமே நினச்சி குழப்பிக்கிறாங்க, அழறாங்க. இதெல்லாம் டைரெக்டாக விஜயவே எழுப்பி கேட்டுட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, சரி இதுக்கு மேலே சரியாக வராது, நம்ம வெண்ணிலா கிட்ட போய் நம்ம பேசி பார்க்கலாம், 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, எந்தளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஒய்ஃப்னு நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வெண்ணிலா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லூஸ் மாதிரி நினச்சிட்டு காவேரி போயிட்டு வெண்ணிலா கிட்ட எல்லாமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே வெண்ணிலா அப்படியே யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணில் கண்ணீராக கொட்டுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ரியாக்ஷன் இருக்குது. இதுவே கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்படின்னா விஜய் விட்டு போகவே மாட்டாங்க. காவேரி நீ வேணா போ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ விஜய்கிட்டே இந்த ஒரு விஷயத்த சொல்ல விஜய் சரி நான் போயிட்டு கூட பேசுகிறேன் வெண்ணிலா கிட்ட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் ஒரு பக்கம் வந்துட்டுருக்காரு. அப்படி பார்த்தாலும் பேசுனா ஏதாவது நடந்துருமோ, அவளுக்கு ஏதாவது ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷனில் விஜயுமே இருக்கார். இப்போ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு காவேரிகிட்ட புலம்புறாரு. எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா வெண்ணிலா, என்ன தான் ஏழை வீட்டில் பிறந்திருந்தா கூட அவங்க அம்மாவும் அப்பாவும் பிரின்சஸ் மாதிரி அவளை வளர்த்தாங்க. ஆனால் இப்போ அவள் என்ன ஒரு நிலைமையில் இருக்கா தெரியுமா, இதெல்லாம் மேலேருந்து பார்க்கும்போது இவள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பற்றி ஒரு பக்கம் புகழ்ந்து தள்ளுறாரு காவேரி கிட்ட. இப்படி மாறி மாறி 2 பேரும் ஒரு குழப்பத்தில் இருக்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குமரனும் கங்காவும் அந்த ஒரு பிரச்சனைலேருந்து வெளியிலே வரல. எனக்கு தெரியாமல் யாரவ ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குமரனை சந்தேகப்பட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ குமரன் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடையில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் விஜய் பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காரு, அஞ்சல சாங்லாம் பாடிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எப்போ தான்ப்பா விஜயும் காவேரியும் மனசு விட்டு பேச போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல. அந்த ஒரு தருணம் இந்த சீரியலில் வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ராகினி அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த சீரியல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்படி இருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.